எல்லாருக்குமே இன்னை வரைக்கும் தெரிஞ்ச ஆளுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி, எம்ஜிஆர், இந்த 2 பேரும் 2 ஆளுமைகளும். இப்படி சொல்லணும்னா எம்ஜிஆர், சிவாஜி. ஏன்னா எம்ஜிஆர் தான் மூத்தவர், அவருக்கு அடுத்துதான் சிவாஜி. சோ மக்கள் திலகம், நடிகர் திலகம், இவங்க 2 பேருக்குமே ஆரம்ப காலங்கள்ல அவர்களுடைய பாடல்கள், திரையில வரக்கூடிய அவங்களுடைய பாடல்களை பாடுறதுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு தனிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. இப்ப எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா சீர்காழி கோவிந்தராஜன் பாடிட்டு இருந்தாரு. சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டோம்னா CS ஜெயராமன் பாடிட்டு இருந்தார். இந்த 2 பேருக்கும் சில நேரங்கள்ல மாத்தி பாடுறவங்களும் இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே, எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், மற்ற நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருக்குமே பாடக்கூடியவரா ஒருத்தர் உள்ள நுழைகிறார் திரைக்குள்ள. இன்னும் சொல்ல போனா அவருடைய தனித்திறன் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆருக்குரிய குரல்ல பாடுவாரு. சிவாஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜிக்குரிய குரல்ல பாடுவார். இந்நேரமே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. ஆமா, TM சௌந்தர்.